செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு நீதிமன்றத்துல வந்திருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? எல்லாருமே டெல்லியில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஜனநாயகன் பார்த்து நீங்க மட்டும் இவ்வளவு கொண்டாட்டமா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம சிஎம் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் 8 தலித் அவங்கள அமைச்சராக்குனதெல்லாம் ஒரு மாற்றமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காரு. அவருடைய கேள்வி நியாயமா இல்லையா? ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இந்த லாக் அப் டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம்? ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இந்த குதிரை பேரம் வழக்கு ரொம்பவே ஒரு தீவிரமா போயிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. இதுக்காக செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும், அவருடைய சகோதரர் 2 பேருமே முன்ஜாமீன் வாங்கிட்டாங்க. ஆனா முன்ஜாமீன் வாங்கினதுக்கு அப்புறமா என்ன சொன்னாங்க? கோர்ட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு காலையிலயும் மாலையிலயும் போயிட்டு சைன் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்னைக்கு சொன்னாங்களோ அன்னையில இருந்து அவர் போகவே இல்லை. ஒரு மாசமா தலைமறைவாவே இருக்காப்ல. தப்பு செய்யல அப்படின்னா எதுக்காக தலைமறைவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? நான் வர்றேன், ஆனா என்ன போலீஸ் யாருமே துன்புறுத்த கூடாது, அது மட்டும் இல்லாம வேற கேஸ்ல என்னை தூக்கி உள்ள ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருக்கு கோர்ட்டுக்கே ஆர்டர் போடுறாரு. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரோட மனு என்ன பண்ணிட்டாங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த குதிரை பேர வழக்கு சம்பந்தமா கோர்ட்ல போய் நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு பிணை தொகையா 25,000 கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே இருக்கு. எதுக்காக அப்படின்னா காவல்துறை அவரை கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போன முறை பண்ண மாதிரி இந்த முறை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருவல்லிக்கேணியில போய் காலை மாலை 2 வேளையுமே சைன் போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவுமே சொல்லியிருக்காங்க. கோர்ட் சொன்னதை அவர் கேட்பாரா இல்ல மறுபடியும் தலைமறைவாவாரா? இதோட அடுத்த கட்ட உத்தரவுலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் இந்த நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி ஃபோர்ஜரி ஆனதுக்காக டெல்லியிலையும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தாவேகாவுடைய எம்எல்ஏவா இருக்கட்டும் இல்ல அமைச்சர்கள் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் எல்லாருமே ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு ரொம்பவே குதூகலமா இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் எல்லாமே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு சில விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்தணும். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கூலி படத்தை பார்த்து குதூகலமா இருந்தாங்க. அந்த படத்தை மட்டும் தான் பார்த்தாங்களா அப்படின்னா கிடையாது. அமரன் படத்தை பார்த்தாங்க, மாமன்னன் படத்தை பார்த்து நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சரா முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சரா ஆஸ்கார் நாயகன் அன்பில் மகேஷ் அவரெல்லாம் அழுத வீடியோக்கள்லாம் நம்ம மறக்க முடியுமா? ஆக்சுவலி இந்த மாதிரி எல்லாருமே பண்ணிட்டே தான் இருக்காங்க. நம்ம சிஎம் விஜய் அவர்களை ஏதாவது வம்புக்கு இழுக்கணும், அவர் மேல ஏதாவது வன்மத்தை திணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க. சரி, ஓகே, திமுக தான் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? இப்படி ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு அழுகிறீங்களே அப்படின்னு அவருமே சொல்றாரு. அவருமே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நம்ம எம்ஜிஆர் அவர்களுடைய இதயக்கனி படத்தை பார்த்துட்டு தியேட்டர்ல உட்கார்ந்து அழுத காட்சிகளையுமே இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த போராட்டத்துக்கும் ஜனநாயகன் படத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறதே தெரியல. தாவேகா நாங்க நீட்டை எதிர்க்கிறோம், முழுமையா எதிர்க்கிறோம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல அப்படிங்கறத ரொம்பவே தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனாலுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தொடர்ந்து விமர்சனம் அப்படிங்கறத பண்ணிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திமுகவுடைய அரசியல் விமர்சகர் அவரை அண்டா அப்படின்னு எல்லாருமே செல்லமா சொல்லுவாங்க. செந்தில்வேல் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பெரும்பான்மையே இல்லாம உங்களால முதலமைச்சரே ஆக முடியும் போது நீட் தேர்வை ரத்து பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. இன்னைக்கு இதே ஒரு கேள்வியை நீங்க திமுகவுடைய ஆட்சியில கேட்டிருக்க முடியுமா? 7 மாசத்துல நாங்க நீட்டை ஒழிப்போம், அது மட்டும் இல்லாம நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த முதல் கையெழுத்தே நாங்க போடுற முதல் கையெழுத்தே இந்த நீட் ரத்து தான் அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு பக்கம் நீட்டை ரத்து பண்றதுக்கான அந்த ரகசியம் என்ன அப்படிங்கறத உங்களோட ஆட்சியே முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப வரைக்குமே அந்த ரகசியம் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லவே இல்ல. நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். அவங்க கூட கூட்டணியில இருந்தது யாரு? நீங்க. ஆனா நீட்டை எதுக்குறது இப்ப யாரு? அதுவும் நீங்க தான். இப்படி எல்லாத்தையுமே பண்ணிட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. 5 வருஷத்துல அவங்க பண்ண முடியாததை தாவேகா இன்னும் ஆட்சிக்கு 3 மாசம் கூட முடியல, அதுக்குள்ள அவங்க நீட்டை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சத்தியமா தெரியல. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நீட்டை நம்ம தாவேகா தலைவர் முதலமைச்சரான சிஎம் விஜய் அவர்கள் நினைச்சா இந்த நீட்டை ரத்து பண்ண முடியுமா அப்படின்னா அது முடியவே முடியாது. ஏன்னா பவர் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கு. அவங்க நீட்டை வேணாம் அப்படின்னு சொல்லி ஒழிச்சா மட்டும்தான் இதை மாத்த முடியும். அப்போ நம்மளால இதை சேஞ்ச் பண்ணவே முடியாதா அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. கல்வியை என்ன பண்ணணும் அப்படின்னா மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். அதையும் மீறி நம்ம தனியா ஒரு மசோதா கொண்டு எங்களுக்கு இந்த நீட் எக்ஸாம் வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அது யாரோட கையில இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜனாதிபதி அவருடைய கையில தான் இருக்கு. சரி, ஓகே, அப்போ அதுக்கான ஸ்டெப் ஏதாவது எடுத்தாங்களா அப்படின்னா இதுக்கு முன்னாடியே அதுக்கான ஒரு நடவடிக்கையுமே எடுத்திருக்கு. ஆனா ஜனாதிபதி என்ன பண்ணிட்டாரு? அதை ஒத்துக்கல. சோ அதனாலயுமே இப்ப என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நீட்டை யாராலையுமே கேன்சல் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இந்த நீட்டுக்கான
அந்த போராட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்குல்ல. இந்த பிரச்சனை ஏதோ இன்னைக்கு நேத்து நடந்துகிட்டு இருக்க மாதிரி எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து காலங்காலமா நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஆனா இப்ப ஏதோ இப்ப தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க மாதிரி இயக்குனரான பா ரஞ்சித் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் பங்குக்கு அவரோட வன்மத்தையுமே வந்து கக்கியிருக்காரு. அவர் பேச வந்தது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீட் போராட்டத்துக்காக பேச வந்தாரு. ஆனா அவர் பேசினது ஃபுல்லா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, நம்ம சிஎம் விஜய் அவர்களை வந்து விமர்சனம் பண்ற மாதிரி தான் வந்து பேசியிருக்காரு. அதுல அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 8 தலித் அமைச்சர்களை வந்து நீங்க வந்து உருவாக்கி இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு மாற்றமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஏன் இந்த ஒரு மாற்றத்தை திமுக அவங்களுடைய ஆட்சியில வந்து உருவாக்கல? நீங்க அவங்களுக்கு தொடர்ந்து சொம்படிச்சுட்டே தானே இருக்கீங்க. இந்த ஒரு கேள்வியை நீங்க கேட்டிருக்கலாமே. உங்களுடைய ஆட்சியில எங்க தலித்துக்கான ஒரு அமைச்சர்களை நீங்க வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். அதுக்கு உங்களுக்கு வந்து தெம்போ திராணியோ எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷன் நல்லது பண்ணாலும் அதை விமர்சனம் பண்ணுவீங்க, பண்ணாட்டியும் அதை வந்து கேள்வி கேட்பீங்க அப்படின்னா இது என்ன அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் அவர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாதி ரீதியான ஒரு விமர்சனத்தையுமே வந்து முன் வச்சிருக்காரு. வன்னியரசு அவர்கள் வந்துட்டு இது சம்பந்தமா பேசியிருக்காரு. அவருக்கு எனக்கு ஏகப்பட்ட வாக்கிய தகராறு இருக்கு, அது வேற பக்கம் இருந்தாலும் அவர் பேசின அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறமா பள்ளி கல்வித்துறை அமைச்சரான ராஜ்மோகன் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து தலித்தா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் வந்து எலெக்ஷன்ல போட்டி போடும்போது தான் அவர் வந்து ஒரு தலித் அப்படிங்கறதே தெரியும், ஏன்னா அவர் தலித்துக்காக இது வரைக்கும் எதுவுமே பேசல அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. இப்போ ஒருத்தவங்க தலித் சமூகமா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்காகவே தலித்தை பத்தி பேசணும் அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இல்ல, யாரு எதை பத்தி வேணா பேசலாம், பொதுவா இருக்கணும், ஏன்னா இங்க ஜாதி அப்படிங்கறதே கிடையாது, சமூக நீதி தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறீங்க. ஆனா ஒரு மேடையில பேசும்போது எதுக்காக இந்த மாதிரி சாதி ரீதியா பேசணும் அப்படிங்கிறதுமே தெரியல. இன்னொரு பக்கம் அவர் கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சேலம்ல வந்து அம்பேத்கருடைய சிலையை வந்து ஓபன் பண்ண விடாம வந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காரு. இந்த ஒரு பிரச்சனையுமே பாத்தீங்கன்னா 6 வருஷமா தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இவ்வளவு நாள் திமுகவுடைய ஆட்சியில இதை பத்தி அவர் கேட்கவே இல்லை, வாயவே திறக்கல. ஆனா இன்னைக்கு தாவேகாவை விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீட்டை எதுக்குற ஒரு விஷயத்தை பேச போய் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அங்க என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அம்பேத்கரோட சிலை அப்படிங்கிறது கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு சிலையை ஒண்ணு வச்சிருக்காங்க. இதை வந்து ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பட்டியலின சமூக மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதை வந்து திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க இதை வந்து இது பண்ணக்கூடாது, கால் மேல கால் போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இது ஒரு சாதி ரீதியான மோதலா போயிட்டு இருக்கு. திமுகவோட ஆட்சியில என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதுல நம்ம தலையிட்டோம் அப்படின்னா 2 பக்கமும் இருக்க ஓட்டும் வந்துராது அப்படின்னு சொல்லி இருக்கடம் தெரியாம இருந்துட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு தாவேகாவை இவங்க வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒரு விஷயத்தை நம்ம வந்து கவனிக்கணும். இந்த மோதல் அப்படிங்கிறது 2 சமூகத்துக்குமே தான் நடந்தது. ஆனா காவல்துறை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பட்டியலின சமூக மக்கள் 15 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா தப்பு பண்ணிருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2 பக்கமுமே இருக்கு. சோ அவங்க மேலயுமே நீங்க வந்து நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சிஎம் விஜய் அவர்கள் இது சம்பந்தமா பேசணும், இல்ல இதுக்கான ஒரு நடவடிக்கையை எடுக்கணும் அப்படிங்கறத நான் ஒரு ரெக்வெஸ்டாவே கேட்டுக்கிறேன். இன்னொரு பக்கம் இந்த ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாது அப்படிங்கிற மாதிரி திமுகவுடைய ஆட்சியில என்ன நடந்ததோ அதே மாதிரி இப்ப திரும்பவும் தாவேகாவுடைய ஆட்சியில இந்த லாக் அப் டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டினியூவா போயிட்டே தான் இருக்கு. இதுக்கான நடவடிக்கைகள் வந்து என்ன எடுக்க போறாங்க அப்படிங்கறதே தெரியல. தூத்துக்குடியில அமுதா நகரை சேர்ந்த ஒரு பையன், அவனோட வயசு பாத்தீங்கன்னா 24, அவன் வந்து மது பாட்டில வந்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து அவனை கைது பண்ணிருக்காங்க. சரி, ஓகே, அவங்களுடைய கைது நியாயமானதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிட்டு பயங்கரமா அவனை வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. 6 நாளா அவன் வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சிருக்காங்க. இந்த மரண வாக்கு மூலமா கடைசியா உயிர் போகிற நிலைமையில அவன் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் வந்து என்னவே ரொம்பவே அடிச்சு துன்புறுத்தி இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அவரே வந்துட்டு வாக்கு மூலமா கொடுத்திருக்காங்க. சோ இதுக்காக நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பா ஆக்ஷன் அப்படிங்கிறது எடுக்கணும். ஏன்னா இது வந்து முதல் முறையா இருந்தா பரவாயில்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இந்த லாக் அப் டெத், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பா ரஞ்சித் அவர்கள் பேசின பேச்சு வந்து நியாயமா இல்லையா? அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 5 வருஷமா நீட்டை வந்து அவங்க ஒழிக்காம 3 மாசத்துக்குள்ள நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தாவேகாவுக்கு இவங்க கொடுக்குற அழுத்தத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.